ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பன்னீர் புலாவ் தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம பன்னீரை பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த பதம் வந்தோடனே இதுக்கு மேலே இது போதும். இந்த பதத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயிலே வேஸ்ட் ஆக்காமல் இதிலே ஊற்றிக்கலாம். இப்போது பட்டை கிராம்பு போட்டு அப்புறம் வெங்காயம், நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இது கூட நான் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் உப்பு. இதுக்கு உப்பு ரொம்ப தேவையில்லை, பார்த்து மீடியமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறதில்ல. அதோட அவ்வளோதான். பன்னீர் போட்டு அப்புறம் புதினா போட்டு ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்து போட்டிருக்கேன். இப்போது அரிசி நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து நான் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதோட ஒரு அரை எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 விசில் வந்தோடனே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஃப்ரை புலாவ் பிரியாணி அப்படின்னா சொல்லிக்கலாம். அது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக பன்னீர் புலாவ். இது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கம்மி தான், ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இது கூட நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்.